வீக்கெண்ட் பார்ட்டி விஜய் கூட்டம் வருதுங்களா? எத்து பயங்கரமாக கலக்கிட்டு போயிட்டாங்க எடப்பாடியார். நாளைக்கு தேவைக்க கலக்க போகுது. சுற்றி சுழன்று அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போகுது கரூரில். நான் கேட்குறேன், விஜய் வந்து 2 வருஷம் சிறையில் போயிருந்தாரா? யார் 2 வருஷம் இருந்தது? அதிமுகலேருந்து வந்த அத்தனை அமைச்சர்கள் கொள்ளையடித்தவன் தானே. அவ்வளோ பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறீங்களே. திமுகவில் இவனுக்கும் கொள்கை இல்லையா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கொள்கை, பிரகடனங்கள் திமுகவில் எவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? பள்ளிக்கு செல்லுகிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளே, ஆதிக்கசாரிகள் பொதுப்பாதை நடந்து போகக்கூடாதுன்னு முள்ள வெட்டி அடைச்ச சமூக நீதி எங்குங்க? 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட வரலாறு திமுகவுக்கு உண்டா? பேசுங்க. முத்தமிழறிஞர், மூதறிஞர், பயங்கரமான பட்டமெல்லாம் கொடுத்து கடைசியாக தமிழ் ஈனத்தலைவர், இனத்தலைவர் இதெல்லாம் பேசுனீங்கள்ல. பிரியப்பட்ட கலைஞர் கருணாநிதியாலேயே தமிழ்நாட்டை 10 வருஷம் ஆள முடியல. என் நண்பன் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். ஆட்சியை என்னிடம் தாருங்கள், வந்ததும் திருப்பி ஒப்படைக்கிறேன். யார் பேசுனது? நீங்கள் தானே பேசுனீங்க. பெரியார் கண்ட தமிழ்நாடு, அம்பேத்கர் கண்ட தமிழ்நாடு, இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி ஆண்டுட்டு இருக்காரு. அந்த ஆட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நேபாளத்தை போல ஒரு புரட்சி வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? அதை மறந்துடுவீங்களே. மரியாதைக்குரிய தோழர் விஜய்க்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்கள் மேடை தோறும் பேசி வரீங்க, 2 மாநாடம் நடத்திட்டீங்க, 2 சுற்றுப்பயணம் போயிட்டீங்க. திமுக அவுட் ஆகி போச்சு. இனிமேல் போட்டி டிவிக்கே ஏடிஎம்கேன்னு பேசுங்க. எடப்பாடியார் ஒரு ஆளுமையாக பார்க்குறீங்களா? ஆளுமையாக இருக்கேன். ரெட்டை இலையை நான் ஆளுமையாக பார்க்குறேன். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்டெடுத்த. டெல்லியில் அடமானம் வச்சுட்டு வந்திருக்காருங்க ரெட்டையிலேயே. ஏன் திமுக 2001 1991 அடமானம் வைக்கலையா? அப்போலாம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. வணக்கம் தோழர். வணக்கம். வீக்கெண்ட் பார்ட்டி விஜய் நாளையும் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் நாமக்கல், கரூர். என்ன புது வித்தியாசமான பிளான்? ஏற்கனவே 2வது சுற்றுப்பயணம் வந்து தோல்வியில் போகிற மாதிரி ஒரு சலசலப்பு இருக்குது. கூட்டம் வருதுங்களா? கொங்கு மண்டலத்தின் நுழைவாயில் கரூர். பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்த கும்பலை ஒழித்து கட்டுவதற்கு குதூகலமாய் புறப்பட இருக்கிறார் விஜய் அவர்கள். நாளை காலையில் 11 மணிக்கு நாமக்கல்ல, 3 மணிக்கு அதிரப்போகுது கரூரில். என்ன சொன்னீங்க? பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்த கும்பலை. அப்புறம் யார் கொள்ளையடிச்சதுன்னு கேட்பீங்க. ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமில்ல? அதிமுக பீரியட்ல இல்லை, செந்தில் பாலா. திமுகவிலேருந்து தான். செந்தில் பாலாசின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஊழல் துறை அமைச்சர். கரூரில் ஓடுகிற காவிரி ஆற்று மணலை பல ஆயிரம் கோடிக்கு கொள்ளையடித்த கும்பலில் அவரும் ஒருத்தர். ஆதரங்க கேட்பிய இன்னொரு டைலாக் ஒரு சொல்லிடுறேன். மக்கள் பணத்தை கொள்ளைச்சு உங்களுக்கே என்ன? என் ரசிகரோட காசில் அவனோட என்ன பிளாக் டிக்கெட் விற்று நான் பெரிய ஆளான எனக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவரா டிக்கெட் விற்றாரு? பிளாக் அவர் தான் சொன்னார். நான் பிளாக்ல டிக்கெட் விற்று வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மறந்துடாதீங்க. நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். பல ஆயிரம் கோடி மக்கள் சொத்தை கொள்ளையடித்திருக்கிறாரு இவர். அதுவும் தன்னுடைய சொந்த. நான் என்ன கேட்குறேன், அப்பன்ட்ட மையன் காசு கேட்கறது இல்லையா? ஓ, ரசிகரில் அப்படியா? தன்னுடைய ரசிகர்கிட்ட பணம் கேட்டார். ரசிகர்ல ஏமாத்துறது வந்து தவறு இல்லை. அது ஏமாத்தலை, அவர்களே கொடுத்தார்கள்னு வச்சுக்குவோம். அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்துரு அவர் தான் சொன்னார். இல்லை அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு. 2வது சுற்றுப்பயணத்தில் மைக்கு போட்டு வண்டி மேலே நின்று ரசிகர் பிளாக் டிக்கெட் விற்று நான் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கேனே, எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாரு. சரி, வேணும்னா அந்த காணொலியில் நம்ம ரசிகர்கள் வந்து சம்பாரிச்சிருக்காங்க, அப்படி தானே? நீங்கள் பொது சொத்தையில் கொள்ளடிச்சிருக்கிறீங்க, ஆற்று மணலை கொள்ளையடிச்சிருக்கிறீங்க, மலைகளை சுரண்டி இருக்கிறீங்க, நலத்திட்டங்கள்ங்கிற பேரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. நான் கேட்குறேன், விஜய் வந்து 2 வருஷம் சிறையில் போயிருந்தாரா? யார் 2 வருஷம் இருந்தது? ஊழல் துறை அமைச்சர் இருந்தாரா இல்லையா? அதை போய் பேச மாட்டீங்களே. திமுகவில் மட்டும்தான் ஊழல் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. நான் என்ன கேட்க, ஜெயலலிதா அதிமுக சார்பில் இல்லை கோர்ட் வந்து தண்டனை பெற்ற கைதி ஜெயலலிதா அவர்கள் பேசவே மாட்டேன்றீங்க. கோடநாடு பற்றி கோடநாட்டில் போய் கை கட்டின்னு இருந்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் அப்பா கூட போய் கை கட்டினீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. சிறையில் அனுபவித்திருக்கிறார்கள், குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார்கள், மாற்று கருத்து இல்லை. ஊழல்வாதிகளை எதிர்த்து களமிறங்கிறேன். அதிகமாக சேர்த்து வேணும் களமிறங்க. ஆமாம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், மட்டும்தான் பேசல. இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இது சொல்லுங்கள். ஆண்டு கொண்டிருக்கிற போது ஆள துடிக்கும் கட்சி இல்லை, அது விட்டுருங்க. ஆள துடிக்கிற கட்சி தமிழக வெற்றிகளும் கொள்ளையடிச்சு இல்லை. அதிமுக இல்லையோ? அதிமுகவும் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ போட்டியே தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவா தாவேக்காவா? நீங்களே சொல்லி சுற்றுறீங்க. இல்லை, அது உண்மைதாங்க. வரலாறு இருக்குங்க. 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட வரலாறு திமுகவுக்கு உண்டா? பேசுங்க.
முத்தமிழறிஞர், மூதறிஞர், பயங்கரமான பட்டமெல்லாம் கொடுத்து கடைசியாக தமிழ் இனத்தலைவர் இதெல்லாம் பேசுனீங்கள்ல. அப்பரியப்பட்ட கலைஞர் கருணாநிதியாலேயே தமிழ்நாட்டை 10 வருஷம் ஆள முடியல. என் நண்பன் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார், ஆட்சியை என்னிடம் தாருங்கள், வந்ததும் திருப்பி ஒப்படைக்கிறேன். யார் பேசுனது? நீங்கள் தானே பேசுனீங்க. வரலாறு இருக்குல்ல. 10 ஆண்டு என்பது உங்களுக்கு எழுதப்பட்ட தீர்ப்பு. 5 ஆண்டுகளுக்கு மேலே அதுவும் அதிமுக போட்ட பிச்சை. அது எப்போல்லாம் அதிமுக தவறு செய்கிறதோ அப்போல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, 1991 ஜெயலலிதா அவர்கள் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்கு, வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்பு வழக்கு, வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிப்பு, உங்களுடைய வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு 100 கோடி ரூபாய் செலவிலே திருமண வரவேற்பு. ஆகையால் 96 உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. வரலாறு இருக்குல்ல. அதுக்கு போட்ட பிச்சை தான் 96 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ சொல்கிறேன், என்ன நீங்கள் சாதிச்சிட்டிங்க இந்த 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 5 ஆண்டுகள் ஆட்சியில்? கேட்டால் சொல்லுவீங்க, நாங்கள் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம், 1000 ரூபாய் திட்டம், 1000 ரூபாயில் 800 ரூபா. இன்றைக்கி குழந்தைங்க காலையில் பள்ளிக்கு போய் காலை உணவு சாப்பிட்றாங்க. எவ்வளோ குழந்தைங்க கிராமப்புறத்தில் காலை உணவு சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க தெரியுமா? பொன்னி அரிசியில் போடுறீங்களா, இட்லி அரிசியில் போடுறீங்களா? பொன்னி அரிசியில் போடுறோங்களோ வேறு அரிசியில் போடுறோமோ, இன்றைக்கி ஒரு வேளை அந்த ஒரு வேளை சாப்பாடுக்காக இருந்தவங்க இன்றைக்கி 2 வேளையாக சாப்பிட்றாங்க பள்ளியில். அது பெரிய விஷயம் இல்லையா? அதை பாராட்ட மாட்டீங்க? அப்படியா? பாராட்டணுமா? காமராசர் கொண்டு வந்த திட்டத்தில் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காப்பி அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்துகிறாங்க இல்லையா? எம்ஜிஆர் போட்ட உணவு திட்டத்தில் நீங்கள் அப்படியே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவ்வளவு பேசுகிறீங்களே. சென்னை புறநகரில் பள்ளி கல்லூரி அருகே 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் 7 பேர் மாணவர்கள். ஆர்எஸ்எஸ் ஊடுருவல். ஆர்எஸ்எஸோட ஊடுருவல். உடனே இதை இன்னைக்கு திமுக பேரை கெடுக்கிறதுக்காகவே பல்முனையிலிருந்து தாக்குதல் பண்ணுறாங்க. இது மாதிரி யார்? எங்கள் கஞ்சா என்ன யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க? கஞ்சா விற்கிறது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? திண்டிவனம் காவல்துறை பார்த்தவொன்னே பிடிச்சி போடுறாங்க இல்லையா? இருங்க. திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் 20 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க பயன்படுத்திய கஞ்சா கும்பல் இவர்கள் பேச்சை கேட்டு பள்ளி வளாகத்தில் கஞ்சா விற்ற மாணவர்கள். திருப்பூரில் பள்ளி வளாகம் முன்பு கஞ்சா விற்பனை செய்த நபர்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவரை கத்தியால் வெட்ட முயன்ற கஞ்சா ஆசாமிகள். கன்னியாகுமரி பள்ளியில் வளாகத்தில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்களை தலைமை ஆசிரியரிடம் காட்டி கொடுத்ததாக சக மாணவனை தாக்கிய பள்ளி கஞ்சா ஆசாமிகள். வெக்கமாக நீங்கள் இந்த பக்கம் பேசுகிறீங்க, வட மாநிலத்து பக்கம் என்ன பேசுங்க? அது எனக்கு தேவையில்லை. என்ன இல்லை வட மாநிலத்தை பொறுத்தவரை எனக்கு அது தேவை. பெரியார், அம்பேத்கர், ஸ்டாலின் ஆட்சி இங்கே வேணும் அப்படின்னு பாட்டு பாடி தண்டு அரைச்சி போராட்டம் பண்ணி எங்கே வட மாநிலத்தில் காணொலி காட்டுங்களா? அப்படியா? ஆமாம், அது ஆடுவாங்க தான். நாங்கள் இப்போ இங்கே எங்கள் ஆட்சி இங்கே தமிழகத்தில் போல பெரியார் கண்ட தமிழ்நாடு, அம்பேத்கர் கண்ட தமிழ்நாடு, இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி ஆண்டுட்டு இருக்காரு. அந்த ஆட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நேபாளத்தை போல ஒரு புரட்சி வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? அதை மறந்துடுவீங்களே. நீங்கள் வட மாநில பக்கம் போகலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒழுங்காக எதையும் பார்க்கலைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கருதுகிறேன். என்ன யோக்கியதை இருக்குது இந்த அரசுக்கு? நான் கேட்குறேன், என்ன சமூக நீதியா? நீங்களும் உங்கள் திமுக தான் நான் நினைக்கிறேன். சமூக நீதி தானே கொள்கை, இல்லை வேறு எதுவும் கொள்கை வச்சுருக்கிறீங்களா? வேறு என்ன கொள்கை? சமூக நீதியில் தானே பயணிக்கிறாங்க. அப்படியா? நேற்று தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இது பேர் என்னங்க? பள்ளிக்கு செல்லுகிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளை ஆதிக்க சாதிகள் பொதுப்பாதை நடந்து போகக்கூடாதுன்னு முள்ள வெட்டி அடைச்ச சமூக நீதி எங்கங்க? அரசாங்கம் அதுக்கு கண்டிக்குங்க. எங்க நடத்துவீங்க, அப்புறம் கண்டிப்பீங்களா? இது அரசாங்கமே பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அரசாங்கத்து தான் இதுக்கு காரணம். அந்த ஊரில் விஓ இல்லையா? அந்த விஓ தகவல் கொடுக்க மாட்டாரா? அந்த ஊரில் ஜாதி வெறி இருக்குன்னு சொல்ல மாட்டாரா? விஓக்கு கீழே 5 கண்காணிகள் வேலைக்கு இருக்கிறாங்களே, சம்பளம் வாங்குறாங்களே, தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது அந்த ஊரில் ஜாதி வெறி இருக்குங்க. அவங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? திமுக அரசாங்கம் வந்து தான் இது போல் ஜாதி வெறியெல்லாம் வருது. ஆமாம், மிகப்பெரிய ஜாதி வெறி திமுகவால் தான் தோற்றுவிக்கப்படுது. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் சிறுவன் மரணம்,
மதுரை எஸ்எஸ் காலனி காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்த வழக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துக்கிட்டு இருக்கு செய்தி. காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்களுக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை. மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுட்டு ஒரு காலில் செருப்பை போட்டுட்டு போனா பார்க்குற பார்வையே செத்து போகிறது. எப்படி வாங்கணும் மனுஷன் வந்து நாகரிகமா இருக்கிறது தனியா இருக்கா? நாகரிகத்தை இழந்து நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து நான் தூங்கி எழுந்து சொல்லி குளிச்சுட்டு பல்ல வைக்கிட்டு துணியை வெள்ளையை கட்டிட்டு போனதா எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுதான் எனக்கு சுகாதாரமா இருக்கும். அதை பார்த்தாலே எரிகிறாங்களே, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன செய்யணும்? கோமணத்தை எதையும் செய்ய முடியுமா? என் சுயமரியாதை இழக்க முடியுமா? மாணவர்கிட்ட இழந்துட்டு செய்ய முடியுமா? இதை எப்ப நான் இதை எப்படி நான் சொல்றது? இதை எப்படி நான் வாழ்றதுன்னு நான் இடத்துல அதுக்கு வேண்டி கட்டணும்ன்றாங்க. ஆமா, இது என்ன ஆட்சி? இதையெல்லாம் தோலுரிப்பதற்கு கரூரில் நாளைக்கு களமிறங்குகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நேற்று எதுவும் எடப்பாடியார் கரூருக்கு வந்திருந்தார். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். எப்படி இருந்தது? ஜெகஜோதியாக இருந்தது கூட்டம். இப்போ போட்டி யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? திமுக களத்திலே இல்லைங்க. எப்படிங்க வரும்? நாங்கள் உங்களை போட்டியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரை? திமுக போட்டியிலே இல்லைங்க. அதிமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டி நடக்குது. ஆமாம், நான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய்க்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்கள் மேடை தோறும் பேசி வரீங்க, 2 மாநாடு நடத்திட்டீங்க, 2 சுற்றுப்பயணம் போயிட்டீங்க, திமுக அவுட் ஆகி போச்சு. இனிமேல் போட்டி டிவிக்கே ஏடிஎம்கேன்னு பேசுங்க. டிவிக்கே டிஎம்கே இல்லை. அவர் தான் அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறார். யார்? விஜய். இல்லை, அவருக்கு தெரியும் சமகால போட்டியில் வந்து நின்றுட்டோங்கிறது தெரியும் அவருக்கே. எடப்பாடியார் ஒரு ஆளுமையாக பார்க்குறீங்களா? ஆளுமையாக இருக்கேன். ரெட்டை இலையை நான் ஆளுமையாக பார்க்குறேன். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்டெடுத்த. டெல்லியில் அடமானம் வச்சுட்டு வந்திருக்காருங்க ரெட்டலையே. ஏன் திமுக 2001 1991 அடமானம் வைக்கலையா? அப்போலாம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க? பாஜக கூட்டணியே வைக்கலையா? ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் அப்போ வந்து உங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்லை. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் கூட்டணி வச்சு பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்த முதல் இயக்கமே திமுக தான். நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறீங்கல்ல, ஒட்டுமொத்த சனாதன கும்பலே திமுக தான். பெரியாரின் கொள்கையை என்ன இங்கே கடைப்பிடிச்சிருக்கிறாங்க? என்னத்தை பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க? பெரியாரை முழுசாக படிச்சிருக்கிறீங்களா? கேட்டால் பெரியாரின் பேரப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் காட்டின காட்சிகள் வெக்கமல்ல இந்த ஆட்சிக்கு? துப்புள்ள 33 ஆணவ படுகொலைகள் சார். 13 பெண்கள் தாலி எடுத்துட்ருக்கு சார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வழியை தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் அப்பான்னு சொல்லுவீங்க. அதிமுக பீரியடில் இதெல்லாம் நடக்கலை. இவ்வளவு நடக்கலை. 6856 படுகொலைகள் 4.5 வருஷத்தில். ஒரு நாளைக்கு 6 படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில் இவ்வளோ நடக்கலையே. எடப்பாடி செஞ்ச ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? தூத்துக்குடி கலவரத்தில் 13 பேர் சுட்டு கொண்டாங்க பாருங்க. தெரியலன்ட்டு தெரியாது எனக்கு. நான் டிவி பார்த்து அதுக்கு தான் தண்டனை. அதுதான் சார் தண்டனை. அப்படி இருந்தும் 65 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைத்தவர். தெரியுமில்ல உங்களுக்கு? 1.36 ஓட்டு வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன், மார்க்சிஸ்ட்டுக்கும் ஐக்கிய கம்யூனிஸ்ட்டுக்கும் இங்கே என்ன பெரிய ஓட்டு விதாச்சாரம் இருக்கா? உங்களோட கூட்டணி இருக்கிற சாதி கட்சிகள் கேட்டால் சொல்லுவீங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அருந்ததியர் கட்சி, எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கிதுல்ல. கேட்டால் முற்போக்கு கூட்டணியா? இது முற்போக்கா? முஸ்லீம்களை சேர்த்து வச்சுக்கிறீங்க, மதசார்பற்றன்னு சொல்கிறீங்க. இது எப்படி? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றிட்டே இருப்பீங்க, நாங்கள் பார்த்துட்டே இருக்கணுமா? அதிமுக கொள்கை பேசலைங்க. அதிமுக கொள்கை இல்லை. நானும் சொல்லுவேன், எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்குகிற போது இதுதான் கொள்கை. அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அப்படி சொல்லலை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலை. ஏதாவது தத்துவம் சொல்லி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரா? ஆனால் என் தலைவனை உருவாக்கிய தலைவன், என் மேதகுவை பண்படுத்திய தலைவன், கட்சி ஆரம்பித்து ஆட்சி கட்டில் இருக்கும்போது கொள்கையோடு ஆட்சியை நடத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். எத்தனை பேர் பிரிஞ்சு போனானுங்க? இரட்டைலையை காஞ்சி போச்சா, ஒடிஞ்சு போச்சா, ஒத்த இலையை ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானா? இரட்டை இலை எந்த பக்கம் இருக்கிறதோ, இரட்டை இலையை யார் தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டை ஆளும். அதுதான் நியதி, அதுதான் விதி. நீங்கள் எடப்பாடியாராக இருக்கட்டும், எடப்பாடிங்கிற அந்த மனிதர் இல்லாத ஒரு இடத்துல வேறு யார் இருந்தாலும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதுதான் அதிமுக வைத்திருக்கிற டிமாண்ட். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னமே இல்லை, ஆனால் இன்றைக்கி போட்டியில் நிற்கிறாங்க. இத்தனை ஆண்டுகால பாரம்பரிய கட்சின்னு நீங்கள் பேசுகிறீங்கள, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்றுக்கிறோம். அண்ணாவின் இரவலை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னு பேசிக்கிறீங்க. அதிமுகலேருந்து வந்த அத்தனை அமைச்சர்களும் கொள்ளையடித்தவன் தானே. அவ்வளோ பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறீங்களே. திமுகவில் இவனுக்கும் கொள்கை இல்லையா? சூரட்டி ஒட்டாதவனா?
கொடிதோரணங்கள் கட்டாதவனா? திமுகவிற்காக தன்னை தியாகம் செய்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வீதியில் நிற்கிறானே. ஏவா வேலு யாரு? துரைமுருகன் யாரு? தங்கம் தென்னரசு யாரு? ரகுபதி யாரு? சேகர்பாபு யாரு? ராஜ கண்ணப்பன் யாரு? சொல்லுங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அப்போ பெரியாரின் தொண்டர்கள் திமுகவில் இல்லை, அண்ணாவின் வாரிசுகள் திமுகவில் இல்லை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொள்கை பிரகடனங்கள் திமுகவில் எவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அண்ணா திமுகவில் வந்து கொள்ளையடிச்ச அத்தனை அமைச்சருக்கு இங்கே அமைச்சர் பதவி. இது என்ன நோக்கம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தானே முதலமைச்சர் கரூரில் போய் பேசிட்டு வந்தீங்க செந்தில் பாலாஜியை. கொள்ளையடித்தவன் செந்தில் பாலாஜி. நீங்கள் கொள்ளையடித்த செந்தில் பாலாஜியை உங்கள் அமைச்சரவையில், அதுவும் முக்கியத்துறை அமைச்சர் சமூக நீதி. நான் கேட்குறேன், கணேசனுக்கு ஏன் வந்து தொழிலாளர் நலம் கொடுத்தீங்க? மின்சாரத்துறை கொடுக்க வேண்டிய கொள்ளையடிக்கிற துறையை பார்த்து கனிம வளத்தை கொடுக்க வேண்டியது தானே? கோடி கோடியாக கொள்ளையெடுத்து டேலண்ட் உள்ள பர்சன்களுக்கெல்லாம் முக்கிய பதவி. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, நீதித்துறை. தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் என்னென்னா இருக்கிறதுலே மோசமான ஒரு துறை என்ன? ஆதி திராவிட நலத்துறை. ஏன் ஆதி திராவிட நலத்துறை ஆதி திராவிடனுக்கு தான் கொடுக்கணுமா? ஆதிக்கவாதிகளுக்கு கொடுத்து பாடுறான்னு சொல்ல வேண்டியது தானே? இந்து சமய அறநிலைத்துறை ஆதி திராவிடனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? யார் வந்து சங்கி? யார் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல்? நாளைக்கு கரூரில் பேச இருக்கிற தளபதி விஜய் ஆற்று மணல் கொள்ளையை பற்றி பேச இருக்கிறார். நெசவாளர்களுடைய பிரச்சனையை பற்றி பேச இருக்கிறார். கரூரில் உள்கட்டமைப்புகள் அனைத்தும் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை பற்றி பேச இருக்கிறார். கரூர் பேருந்து நிலையம் காலாவதியாகி போய் கிடக்கு, அதை பற்றி பேச இருக்கிறார். கரூருக்கே சாம்ராஜ்யம் செந்தில் பாலாஜி. உடச்சு நொறுக்குவாங்க. கரூரில் போட்டியே அதிமுக தாவேக்கா தான், எழுதி வச்சுக்கோங்க. நாற்காலிகள் மாநாடு எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனிதர்கள் மாநாடு நடைபெற்றது உண்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் கிளம்பி இருக்கிறார், மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடுன்னு. நாற்காலி மாநாடை எவனாவது நடத்திய வரலாறு உண்டா தமிழ்நாட்டில்? அது திமுகவுக்கு தான் பொருந்தும். 2 மாநாடு நாற்காலி மாநாடு நடத்தியிருக்காங்க தெரியுமா? ஒன்று கரூரில், இன்னொன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில். காட்டவா? புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காலியை முதல்ல எடுக்கும் போது எடுத்துருப்பீங்க. இருங்க, செய்தியை கேளு. அது ஜனனம் பாஜகவோட சேனல். அந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் உங்கள் சேனல் திமுக சேனலா? சாரை சாரையாக இது ஒரு தம்பி மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்தவன் போட்டிருக்கான். பொதுமக்கள் அவர்களின் பேச்சை கேட்காமல் வேற யாரும் இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க. மக்கள் கூட்டமின்றி அவ்விடம் என்ன போங்க, அவங்க பேசுனா ஆர்எஸ்எஸ், அவங்க பேசுனா பிஜேபி, நீங்கள் பேசுனா திமுக. நாற்காலிகளின் மாநாடு நடத்திய கூட்டம் திருட்டு மாடலர் ஆட்சியில் நடந்தது. நாளைக்கு கரூருக்கு அதிகலங்க போகுது. நேற்று பயங்கரமாக கலக்கிட்டு போயிட்டாங்க எடப்பாடியார். நாளைக்கு தேவைக்க கலக்க போகுது. சுற்றி சுழன்று அடிக்கிறாங்க 2 பேரும். திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போகுது கரூரில். எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சேலத்திலிருந்து உடனடியாக 27ஆம் தேதி விஜய் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்றால், கொங்கு மண்டலத்தின் நுழைவு வாயில். நான் கேட்குறேன், கரூர் தொகுதிக்குள்ள விராலிமலைன்னு ஒரு தொகுதி இருக்குது தெரியுமா? விஜயபாஸ்கரை தோற்கடிச்சு பாருங்கள். இங்கே விராலிமலையில் தோற்கடிச்சிருவீங்களா நீங்கள்? அவர் செய்த நலத்திட்டங்களை பேசி ஆகணும். விராலிமலை மட்டும் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை உருவாக்கிய நான் எப்போதுமே இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டாட்டினா நான் பாராட்டுவேன். மக்களுடைய சொத்தை கொள்ளையடிச்ச திட்டுவேன். இதான் என்னுடைய பாணி. எங்கே பார்ப்போம், கரூர் தொகுதிக்குள் இருக்கிற விராலிமலையை திமுக ஜெயிச்சிருமன்னமே. அங்கேயும் போட்டி யாராருக்கு தெரியுமில்ல? விஜயபாஸ்கருக்கா தாவேக்காவுக்கா? அடுத்த போட்டி தொடங்கிருச்சு. நாளைக்கு கரூர் குதூகலிக்க போகிறது. இன்றைக்கி போயிட்டான் தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? நாளைக்கு 3 மணிக்கு பேசுறதுக்கு இன்றைக்கி வாகனத்தில் கிளம்பிட்டான் தொண்டை. எடப்பாடியார் பேசுகிற போது பிரமாண்ட கூட்டம். ஆனால் செந்தில் பாலாஜி நடத்திய கூட்டம் நாற்காலிகள், வெறு நாற்காலிகள் கூட்டம். இதுதாங்க அரசியல். வீட்டுக்கு கடைசியாக அனுப்பப்படுகிற தேர்தல் திராவிட முன்னேற்ற இனிமேல் அதிகாரத்தை நீங்கள் ருசிக்கவே முடியாது, சுவைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் நீங்கள் அதிகாரத்தை சுவைக்கிற கடைசி கட்டம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி.